ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதுக்கு பெரிய வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி வர நோட்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான டிசீஸை மட்டும் தான் நம்ம எடுத்து போட போகிறோம். அது டிசீஸ்னால் எப்படி அந்த டிசீஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். புழு தாக்கத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மஞ்சளில் வந்து புழு தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குருத்துக்குள்ளே வந்து ஹோல் போட்டு பாருங்க, இந்த ஹோல் போட்டு உள்ளே இறங்கி குருத்து வந்து வெட்டு இதில் மாதிரி விழும். இது வந்து புழுவோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே போய் அடித்தண்டை வரைக்கும் இதாகி இது வந்து குருத்து வந்து தண்டு வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணால் அழுகி போயிடும். இதில் மழை கிட பெஞ்சாலும் இதில் தண்ணி இறங்குச்சுன்னா அது கிழங்கு அழுகிடும், உள்ளே வந்து குருத்து அழுகிடும். 2வது பேன் பிரச்சனைங்கிறது வந்து இந்த லீஃப் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து இந்த மாதிரி சுருண்டு போய் இப்படி ரொம்ப சுருண்டு போய் உள்ளே இருந்துச்சுன்னா பேன் வந்து இந்த ஓரத்தில் வந்து ஊறும். இதில் வந்து பேனுங்கிறது நீங்கள் அந்த ஓரத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மஞ்சளில் இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டர்லேயே எங்கேயும் இருக்காது. இந்த ஓரம் பார்த்திங்களா, இந்த ஓரத்தில் தான் வந்து பேன் வந்து அதிகமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், இது பேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.